2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர்கள் ஒழுங்காக நடத்தப்படவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுதோறும் 100 நாட்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தப்பட்டு தொகுதி மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்று 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதி அளித்தது. 2021 மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திமுக அந்த ஆண்டில் மட்டும் 28 நாட்கள் சட்டசபை கூட்டத்தொடரை நடத்தியது. 2022இல் 35 நாட்களும் 2023இல் 30 நாட்களும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நடத்தப்பட்டது. இந்த ஆண்டு அதாவது 2024இல் மொத்தமாக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்தது வெறும் 18 நாட்கள் மட்டுமே. அதிலும் கவர்னர் உரை, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட 3 நாட்கள், விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து சபை ஒத்திவைத்த ஒரு நாள், இவற்றை கழித்துவிட்டு பார்த்தால் வெறும் 14 நாட்கள் மட்டுமே சட்டசபை நடந்திருக்கிறது. அதிலும் 55 துறைகளில் மானிய கோரிக்கை மீது வெறும் 8 நாட்கள் மட்டுமே விவாதம் நடத்தப்பட்டுள்ளது. அதிக நாட்கள் சட்டசபை கூட்டத்தொடர் நடந்தால் நாம் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாக திமுக இவ்வாறு செயல்பட்டு இருக்கிறதா என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்புகிறார். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு எதிராக பேசினால் நேரடி ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது. எதிர்க்கட்சியை கண்டு ஆளுங்கட்சி ஏன் இந்த அளவிற்கு பயப்படுகிறது என்று ராமதாஸ் கேள்வி எழுப்புகிறார். 72 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டசபை கூட்டத்தொடர் வெறும் 2 நாட்கள் மட்டுமே நடந்தது இதுவே முதல் முறை என்று குறிப்பிடுகிறார். சட்டசபை கூட்டத்தொடர் குறைந்த நாட்கள் மட்டுமே நடப்பதால் தொகுதியில் இருக்கும் மக்கள் பிரச்சினை பற்றி தொகுதி சார்ந்த எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் விவாதம் செய்து அதற்கான தீர்வை காண்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இது குறித்து கேள்வி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சி அதிமுகவோ சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்வதையே பிரதானமாக செய்து வருகிறது. குறைந்த நாட்கள் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரை கூட அதிமுக சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. 2021இல் 6 முறையும், 2022இல் 12 முறையும், 2023இல் 13 முறையும், நடப்பாண்டில் 4 முறையும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சட்டசபையை வெளிநடப்பு செய்திருக்கிறது. மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக நாடாளுமன்ற அவைகளை நடத்தும் முறையை பற்றியும் அங்கு எதிர்க்கட்சியான இந்திய கூட்டணி வெளிநடப்பு செய்வதையும் அவையை முடக்குவதையும் விமர்சனம் செய்யும் அளவிற்கு மாநிலத்தில் அதை பெரிய அளவில் செய்வதில்லை என்கிற குற்றச்சாட்டு உண்மையாகவே இருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொள்வர். அக்கூட்டத்தில் குறைந்த நாட்களே சட்டசபை கூட்டத்தொடர் நடத்த முடிவு செய்யும் பொழுது அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மண்டையை ஆட்டிவிட்டு சட்டசபைக்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் மற்ற கட்சியினர் சட்டசபையை அதிக நாட்கள் நடத்த கேட்டும் சபாநாயகர் சம்மதிக்கவில்லை என்று பழியை சபாநாயகர் மீதும் ஆளும் கட்சியினர் மீதும் சுமத்திவிட்டு தங்களை புனித பசுக்களாக காட்டிக்கொள்கின்றனர். மக்களுக்காக செயல்பட வேண்டிய சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் ஆளுங்கட்சிகளாலும் எதிர்கட்சிகளாலும் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதை காட்டவே இந்த செய்தி தொகுப்பு.